வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக திவ்யா. முக்கிய செய்திகள். மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலைக்கு அப்துல் கலாம் பெயர் சூட்ட வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். பாஜக ஆதரவுடன் பீகார் முதலமைச்சராக இன்று மீண்டும் பதவியேற்கிறார் நிதிஷ்குமார். பதவி விலகல் கடிதம் அளித்த சில மணி நேரங்களிலேயே ஆட்சி அமைக்க அனுமதி கோரினார். அப்துல் கலாம் மணிமண்டபத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. ராமேஸ்வரத்தில் பாதுகாப்பு பணிகள் தீவிரம். குறைந்தபட்ச கூலி தொடர்பான மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மழைக்கால கூட்டத்தொடரில் மசோதாவை நிறைவேற்ற திட்டம். டெல்லியில் சாலையில் உருண்டு புரண்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாம் கட்டமாக நூதன போராட்டம். விரிவான செய்திகள். மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலைக்கு மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பெயரை சூட்ட வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது கேப்டன் விடுத்துள்ள அறிக்கையில், முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் வரை அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைக்கு ஏபிஜே அப்துல் கலாம் தேசிய நெடுஞ்சாலை என பெயர் சூட்டி மரியாதை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அவரது நினைவு நாளில் மத்திய மாநில அரசுகள் இந்த அறிவிப்பை தருவது ஏபிஜே அப்துல் கலாமிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக அமையும் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அவரது 2ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி தேமுதிக சார்பில் இன்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். லாலு பிரசாத் யாதவ் உடனான மோதலை அடுத்து பதவியை ராஜினாமா செய்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பாஜக ஆதரவுடன் இன்று காலை மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். பீகார் மாநிலத்தில் ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் மெகா கூட்டணி ஆட்சியில் உள்ளது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக சென்ற கூட்டணி ஆட்சியில் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய லாலுவின் மகனும் துணை முதலமைச்சருமான தேஜஸ்வி பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது. ஆனால் தேஜஸ்வி ராஜினாமா செய்ய மாட்டார் என்று ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி திட்டவட்டமாக தெரிவித்தது. இதனால் நாளுக்கு நாள் பிளவு அதிகரித்து வந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் திடீரென தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். நிதிஷ்குமாரின் ராஜினாமா மனுவை ஏற்றுக்கொண்ட பீகார் ஆளுநர் அடுத்த முடிவு எடுக்கும் வரை முதலமைச்சராக தொடர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதனை அடுத்து நிதிஷ்குமாரின் ராஜினாமா முடிவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக வரவேற்பு தெரிவித்தார். இது தொடர்பான ஊழலுக்கு எதிரான போரில் நிதிஷ்குமார் இணைந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக டுவிட்டர் பக்கத்தில் பிரதமர் கருத்து தெரிவித்திருந்தார். இதனிடையே பீகார் மாநில பாஜக எம்எல்ஏக்கள் சுசில் மோடி, நித்யானந்த ராய் உள்ளிட்டோர் நிதிஷ்குமார் இல்லத்தில் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பீகார் மாநில பாஜக தலைவர் சுசில் மோடி, நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக ஆதரவு அளிப்போம் என்றார். இதனையடுத்து ஆளுநர் திரிபாதியை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் அனுமதி கோரினார். நேற்று மாலை ராஜினாமா கடிதம் கொடுத்த நிலையில் நிதிஷ்குமாரை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். அதே நேரத்தில் 2 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்றும் கெடு விதித்துள்ளார். ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாஜக தலைமையிலான கூட்டணியில் பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் இன்று பதவியேற்கிறார். துணை முதலமைச்சராக பாஜகவின் சுசில் மோடி பதவியேற்கிறார். ஐக்கிய ஜனதா தளம் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டணியில் நிதிஷ்குமார் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த கூட்டணிக்கு மொத்தம் 132 இடங்கள் உள்ளது. மொத்தம் 123 இடங்களே போதும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஆட்சி அமைக்க தாங்கள் அழைக்க வேண்டும் என்று ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியைச் சேர்ந்த லாலு பிரசாத் யாதவ் மகன் தேஜஸ்வி கோரிக்கை விடுத்துள்ளார். அதிக எம்எல்ஏக்களை கொண்ட நாங்கள் கட்சியை தாங்கள் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று லாலு பிரசாத் மகனும் பீகார் துணை முதலமைச்சருமான தேஜஸ்வி தெரிவித்துள்ளார். பீகாரில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை நிலவி வருகிறது. நிதிஷ்குமார் பாஜக ஆதரவுடன் இன்று முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் நள்ளிரவில் ஆளுநர் இல்லமான ராஜ்பவனை நோக்கி ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி தனது கட்சியினருடன் ஊர்வலமாக சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தங்களை ஆட்சி அமைக்க அழைக்கும் வரை ஆளுநருக்கு கோரிக்கை விடுத்ததாக கூறினார். நிதிஷ்குமாரின் இந்த செயல் ஜனநாயக படுகொலை என்றும் குற்றம் சாட்டினார்.
முன்னதாக தேஜஸ்வி உள்ளிட்ட ராஷ்டிரிய ஜனதா தள சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேரை ஆளுநர் சந்தித்து பேசினார். இதனிடையே நிதிஷ்குமார் பதவியேற்பை எதிர்த்து மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார். குறைந்தபட்ச கூலி தொடர்பான மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள 4 தொழிலாளர் தொடர்பான சட்டங்களை இணைத்து புதிய மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய மசோதா சுமார் 4 கோடி தொழிலாளர்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இப்புதிய வரைவு சட்டத்தின்படி நாடு முழுவதும் குறைந்தபட்ச கூலியை நிர்ணயிக்க மத்திய அரசிற்கு அதிகாரம் அளிக்கிறது. மாநில அரசுகள் அதை பின்பற்ற வேண்டும் என்றாலும் மாநிலங்கள் மத்திய அரசை விட அதிகமான தொகை குறைந்தபட்ச கூலியாக நிர்ணயிக்கலாம். தற்போதைய மழைக்கால கூட்டத்தொடரின் போது இம்மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போது 18,000 மாத சம்பளம் பெறும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டம் பொருந்தும். ராமேஸ்வரத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அப்துல் கலாம் மணிமண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். இந்த நினைவு மண்டபத்தில் கலாம் நினைவுகளை பறைசாற்றும் காலத்தால் அழியாத ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி ஷில்லாங்கில் மாணவர்கள் மத்தியில் உரையாடிக் கொண்டிருந்த மோடி முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மரணமடைந்தார். அவரது உடல் கலாமின் பிறந்த ஊரான ராமேஸ்வரத்திற்கு அருகே உள்ள பேக்கரும்பூர் என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. கலாம் மணிமண்டபம் அப்துல் கலாம் நல்லடக்கம் செய்யப்பட்ட பேக்கரும்பில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி கலாமின் 84வது பிறந்த நாளில் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் அறிவித்தார். தொடர்ந்து கலாமின் முதலாம் ஆண்டு நினைவு நாளான கடந்த ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி அன்று மணிமண்டபம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. 3.5 ஏக்கர் நிலப்பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள கலாம் நினைவிடத்தில் அருங்காட்சியகம், பூங்கா, வாகன நிறுத்துமிடம், அலுவலகம் ஆகியவை கட்டப்பட்டுள்ளன. இந்த மணிமண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி கலாமின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று திறந்து வைக்கிறார். டெல்லியில் இன்று தனி விமானத்தில் புறப்பட்டு மதுரைக்கு வரும் மோடி ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மண்டப முகாமிற்கு வருகை தருகிறார். பின்னர் கார் மூலம் புறப்பட்டு அப்துல் கலாம் மணிமண்டபத்திற்கு வருகிறார். அமைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றும் மோடி பின்பு மணிமண்டபத்தை திறந்து வைக்க உள்ளார். பிறகு ராமேஸ்வரத்தில் இருந்து டெல்லி வரை செல்லும் அப்துல் கலாம் 2020 என்ற சாதனை பிரச்சார வாகனத்தை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து அங்கிருந்து புறப்பட்டு மணிமண்டப முகாம் அருகே இந்திய கடலோர காவல்படை குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விழா மேடைக்கு வரும் மோடி ராமேஸ்வரம், அயோத்தி இடையேயான புதிய ரயில் சேவையையும் ஆழ்கடல் மீன்பிடிப்பு திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மோடியின் ராமேஸ்வரம் வருகையை முன்னிட்டு மண்டபம் முதல் ராமேஸ்வரம் வரை 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெல்லியில் தமிழக விவசாயிகள் சாலையில் உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், வேளாண் விளை பொருட்களுக்கு லாபகரமான விலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் 2ஆம் கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் 10 நாட்களை கடந்து நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் நூதன முறையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் விவசாயிகள் சாலையில் உருண்டு செல்லும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிற விவசாயிகள் அவர்களை பின்தொடர்ந்து மோடி ஐயா விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதீர்கள் என்ற போன்ற முழக்கங்களை எழுப்பி சென்றனர். இவர்கள் சுமார் 150 மீட்டர் தொலைவில் கேரள அரசு இல்லம் அருகே அமைக்கப்பட்டுள்ள போலீஸ் தடுப்பு வேலி வரை சென்றுவிட்டு பின்னர் அங்கிருந்து மீண்டும் போராட்ட களத்திற்கு திரும்பினர். தமிழக விவசாயிகளுடன் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக செய்தித்துள்ளாக தற்போது பார்க்கலாம். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 67 ரூபாய் 7 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு 57 ரூபாய் 93 காசுகளும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலை இன்று காலை 6 மணி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. நேற்றைய பெட்ரோல் விலையை விட லிட்டருக்கு 1 பைசா உயர்ந்து லிட்டருக்கு 67 ரூபாய் 07 காசுகளுக்கும், டீசல் விலை 1 பைசா குறைந்து லிட்டருக்கு 57 ரூபாய் 93 காசுகளும் விற்பனை செய்யப்படுகிறது. அரியலூரில் உள்ள அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கு ஆடிப்புற விழாவையொட்டி 11,000 வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. ஆண்டாளின் ஜன்ம நட்சத்திரமான ஆடிப்புறம் அம்மனுக்கு உகந்தது என்பதால் அம்மன் ஆலயங்களில் அம்மனுக்கு வளைகாப்பு வைபவம் ஆண்டுதோறும் நடைபெறும்.
அம்மனுக்கு வளையல்கள் ஆடிக்கு அலங்காரம் செய்து வழிபடும் நாள் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர நாள். கர்ப்பமான பெண்களுக்கு வளைகாப்பு செய்வது போல் அம்பாளுக்கு வளையல்கள் சாத்தியும் வழிபாடும் நடைபெறுகள். சுமங்கலி பிரார்த்தனைகளுக்காகவும் கன்னி பெண்கள் நல இடத்தில் திருமணம் நடைபெற வேண்டியும் அம்மனுக்கு வளையல்கள் சீர்வரிசையாக கொடுத்து வழங்கப்படுவது வழக்கம். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நாகை மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வில் ஈடுபட்டார். திடக்கழிவு மேலாண்மை, பொறையார் பேருந்து நிலையம், தரங்கம்பாடி சுற்றுலா மைய கழிவறை கட்டும் பணிகள் ஆகியவை இடங்களில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பொறையார் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் பயணிகளுக்கு தடையின்றி கிடைப்பது குறித்து பொதுமக்களிடம் அவர் கேட்டறிந்தார். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற சக்தி பீடங்களில் ஒன்றான உள்ள கோட்டையாந்தோட்டம் மதுரகாளியம்மன் கோவில் ஆடிப்பூரத்தையொட்டி சிறப்பு வளையல் அலங்காரத்தில் அம்மன் அருள் பாலித்தார். இந்த நிகழ்வில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். அபிஷேக ஆராதனைகளுக்கு பிறகு பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் அனைவருக்கும் வளையல்கள் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. திருவெற்றியூரில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு தியாகராய சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூரத்தையொட்டி உற்சவ வடிவுடைய அம்மனுக்கு சிறப்பு விசேஷ அவைகளாக நடைபெற்றது. இதனை அடுத்து அம்மன் பல்லக்கள் தூக்கி நடனமாடி 5000க்கும் மேற்பட்ட வளையல்கள் அலங்காரம் செய்யப்பட்டு மண்டபத்தில் எழுந்தருளி அம்மன் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். இறுதியில் பக்தர்கள் அனைவருக்கும் வளையல்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. பொள்ளாச்சி அடுத்த அம்பராம்பாளையத்தில் நீரேற்று நிலையத்தில் இருந்து 10 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். நீரேற்று நிலையம் அருகே சுற்றித் திரிந்த மலைப்பாம்பால் பீதியடைந்த பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை பிடித்து ஆழியாறு அருகே உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். இதேபோல் பொள்ளாச்சி அடுத்த நெகுமம் பகுதியில் 50 அடி கிணற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடிய மயில் ஒன்று உயிருடன் மீட்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள கூரக்காளியம்மன் கோவிலில் ஆடிப்புற திருவிழாவில் நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கடந்த 18ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய விழாவின் ஒரு பகுதியான வீரகாளியம்மன், விநாயகர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் 120 பள்ளிகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதில் ஒசூர் மற்றும் கிருஷ்ணகிரி கல்வி மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் தங்கள் திறமைகளை இந்த போட்டிகளில் வெளிப்படுத்தினர். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற மகாமக திருக்குளத்தில் ஆடிப்புறத்தையொட்டி அபிமுகேஸ்வர சுவாமி, காசி விஸ்வநாத சுவாமி உள்ளிட்ட 5 கோவில்களில் தீர்த்தவாரி வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருக்குளம் தண்ணீரின்றி வறண்டு கிடப்பதால் தீர்த்த கிணறு ஒன்றில் காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் இருந்து மோட்டார் பம்ப் செட் மூலம் தண்ணீர் விடப்பட்டும் அதில் அஸ்தி தேவருடன் சிவாச்சாரியர்கள் மும்முறை மூழ்கி எழுந்தி ஆதிபுர திருவிழாவில் தீர்த்தவாரியாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த வானரமுட்டியில் கயத்தார் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் முழு சுகாதார விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய பேரணியை வட்டார வளர்ச்சி அலுவலர் தங்கவேல் குறைசெட்டி தொடங்கி வைத்தார். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற மாணவர்கள் பேரணி கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் நிறைவு பெற்றது. இதில் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த பதாகைகளை மாணவர்கள் கைகளில் ஏந்தி சென்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆடிப்புறம் திருவிழாவை ஒட்டி சிவகங்கை தீர்த்த குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. கடந்த 17ஆம் தேதி அண்ணாமலையார் கோவில் அம்மன் சன்னதியில் முன்பு அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஆடிப்புற பிரமோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் 2.5 லட்சம் விவசாயிகள் உள்ள நிலத்தில் வெறும் 4500 விவசாயிகள் மட்டுமே வண்டல் மண் எடுத்து வந்த நிலையில் மேலும் பல விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என அரக்கோணத்தில் மாவட்ட ஆட்சியர் ராமன் அழைப்பு விடுத்துள்ளார். நெம்பிலி வட்டாட்சியர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு மனுநீதி நாள் முகாமில் கலந்து கொண்ட ஆட்சியர் ராமன் தையல் எந்திரம், சலவை பெட்டி உள்ளிட்ட பொருட்களை விவசாயிகளுக்கு வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை சார்பில் உணவு பாதுகாப்பு மற்றும் டெங்கு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் உணவக உரிமையாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் வடிகால் அமைக்க வேண்டும், காய்ச்சல் மற்றும் அறிகுறிகள் தென்பட்டால் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆலோசனைகள் அப்போது வழங்கப்பட்டது.
திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தை அடுத்த நீதிபுரம் கிராமத்தில் வசித்து வரும் நரிக்குறவர்கள் சமூக மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. சுமார் 200க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் சமூக மக்கள் ஊசி மற்றும் பாசி மணி உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். கடந்த 1981ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்தில் பட்டா வழங்கப்பட்ட நிலையில் தற்போது வரை இலவச பட்டா மனை வழங்கவில்லை என்றும் அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற ஆடிப்புற வழிகாப்பு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காலையில் கணபதி பூஜை, கும்ப கலச பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து மாலையில் சுவாமி அம்பாளுக்கு 18 வகையான சிறப்பு அபிஷேக அலங்கார தீபார்த்தனைகள் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த 11 வகையான சீர்வரிசை வளையல்களை கொண்டு பூஜைகள் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரை அடுத்த திருப்பஞ்சலி ஊராட்சியில் அமைந்துள்ள அருள்மிகு விசாலாட்சி அம்மாள் உடனுறை திருக்கோவிலில் ஆடிப்பூர தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான இந்த கோவிலில் நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் உள்நாட்டு குளிர்பான உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக 28% வரி என்பதால் 18% குறைக்க வேண்டும் என சுதேசி நலசங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அதன் உறுப்பினர்கள் ஜிஎஸ்டி வரியை குறைத்தால் மட்டுமே உள்நாட்டு குளிர்பான உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை அடுத்த புலவன் காட்டில் உள்ள அக்னி ஆற்றில் அனுமதி இல்லாமல் மணல் அள்ளிய போது ஆற்றுக்குள் புதைந்திருந்த கோவில் சுவர் போன்ற சுவரை எடுத்து தள்ளினர். ஆற்றின் நடுவே கருங்கல்லனான சுவர் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து ஜேசிபி எந்திரம் மூலம் உடைத்துவிட்டு மணல் அள்ள முயன்றபோது சுவர் நீண்டு கொண்டே சென்றுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் அங்கிருந்து திரும்பி சென்றுவிட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோவில் ஆடிப்பூரத்தையொட்டி உலக அமைதி மற்றும் மழை வேண்டி 108 குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், தீப ஆர்த்தனையுடன் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் சுமங்கலி பூஜை பொருட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். எருக்கஞ்சேரி அண்ணா சாலை அருகே ஏராளமான குடியிருப்புகள் உள்ளன. இந்த குடியிருப்பில் உள்ள கழிவுநீர் அமைப்பின் மேல்பகுதி உடைந்ததால் கொசு பூச்சிகள் வீடுகளில் புகுந்து விடுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மாநகராட்சியின் அலட்சிய போக்கால் பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குடியிருப்பு வாசிகள் கவலை தெரிவிக்கின்றனர். 2030ஆம் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடையும் என இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் கிரண்குமார் கூறியுள்ளார். ராமநாதபுரம் கீழக்கரையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அவர்களின் 2வது ஆண்டு நினைவு நாளில் நடைபெற்றதை ஒட்டி தேசிய ஒருமைப்பாட்டு இயக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு இந்தியாவில் 2400 மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்களுக்கு மக்களுக்கு மீன்வளம், வானிலை எச்சரிக்கை உள்ளிட்ட தகவல்களை பிராந்திய மொழிகளில் இஸ்ரோ மூலம் உடனுக்குடன் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். துண்டு அறிக்கை வெளியிட்ட மாணவி வளர்மதியை கூண்டல் சட்டத்தில் கைது செய்ததை கண்டிப்பிற்குரியது என்று சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து 90 நாட்கள் கடந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகளை கண்டுகொள்ளாத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை அடுத்த அஞ்சுரான் மந்தை கிராமத்தில் பெருமாள் என்ற விவசாயியை நாட்டு துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிய குற்றவாளியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். விவசாயி பெருமாளுக்கு சங்கர் என்பவருக்கும் இடையே நாய் வளர்ப்பில் ஏற்பட்ட தகராறு அடுத்து சங்கர் தான் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் பெருமாளை சரமாரியாக சுட்டுள்ளார். இதில் மயங்கி விழுந்த பெருமாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட சங்கரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த காடச்சநல்லூர் கிராமத்தில் கணவன் இழந்து தனியாக வசித்து வந்த புனிதா என்ற பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் காந்தபாளையத்தை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி நாமக்கல் மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புனிதாவின் தந்தை மணிகவுண்டர் அளித்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வுக்காக புனிதாவின் சித்தப்பா கிருஷ்ணனுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஈரோட்டில் லஞ்சம் கொடுக்க மறுத்ததால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளான அரசு பேருந்து ஓட்டுநர் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட நிகழ்விற்கு காரணமான அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓட்டுநரின் மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார்.
தற்கொலை செய்து கொண்டு அரசு பேருந்து ஓட்டுநர் பாலமுருகனுக்கு பிரேமா என்ற மனைவியும் சிவானி என்ற 10 வயது மகளும் உள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி சாகரில் உள்ள மீன்வளத்துறை மூலம் மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் வளர்த்தெடுத்தல் நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரபாகரன் ஆய்வு மேற்கொண்டார். 30 ஹெக்டேர் பரப்பளவில் 3 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள இந்நிலத்தில் சினை மீன்கள் பராமரிக்கும் பணி, மீன் குஞ்சுகள் வளர்த்தெடுத்தல் பணி, நுண்மீன்கள் குஞ்சுகள் உற்பத்தி செய்யும் பணி மற்றும் மீன்வள மேம்பாட்டு தொடர்பான ஆராய்ச்சி பணிகளும் நடைபெற்று வருகின்றன. பூந்தமல்லியில் கோவில் திருவிழாவில் நடத்துவதில் தனிநபர் மற்றும் ஒரு பொதுமக்கள் ஆகிய இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலால் தொடரப்பட்ட வழக்கில் பூந்தமல்லி நீதிமன்றம் ஊர் பொதுமக்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பில் கோவில் ஊர் பொதுமக்களுக்கு சொந்தம் என்றும், எனவே ஊர் ஒன்று கூடி திருவிழா நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து நீதிமன்றம் மூலமாக கோவில் திறக்கப்பட்டு தீபார்த்தனை நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட உரிமையியல் நீதிபதி முகமது அலி மரக்கன்றுகளை நட்டு சட்ட விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மக்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து காவல் நிலையத்தில் புகார் செய்ய வேண்டும் எனவும், நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தில் உள்ள இலவச சட்ட உதவி முகாமில் மனு கொடுத்து நீதி பெறலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 57 நபர்களுக்கு மாவட்ட நீதிபதி மகிழந்தி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இவர்களில் அலுவலக உதவியாளர்கள் 49 பேர், சமையலாளர்கள் 4 பேர், காவலர்கள் 4 பேர் என மொத்தம் 57 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்ட நிலையில் இப்பதவிகளுக்கு மொத்தம் 25,000 பேர் விண்ணப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கிறது. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 399 ரன்கள் எடுத்துள்ளது. இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி தற்போது 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இந்நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி காலேவில் இன்று தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி துவக்க வீரராக களமிறங்கிய முகுந்த் 12 ரன்களில் அவுட் ஆனார். பின்னர் ஜோதி சேர்ந்த தவானும் புஜாராவும் பொறுப்புடன் ஆடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். தவான் சதம் அடித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்திய நிலையில் மறுமுனையில் புஜாரா அரை சதம் எடுத்தார். தொடர்ந்து அதிரடியாக ஆடிய தவான் இரட்டை சதம் அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 190 ரன்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். தவானை தொடர்ந்து களமிறங்கிய கேப்டன் விராட் கோலி 3 ரன்னில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பினார். மறுமுனையில் புஜாரா சதம் அடித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். Taking it on as well, Pujara down the wicket, straight down the ground as well. It was full and crunched. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 399 ரன்கள் எடுத்துள்ளது. புஜாரா 140 ரன்களுடனும் ரஹானே 39 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். அமெரிக்க ராணுவத்தில் திருநங்கைகளுக்கு அனுமதி கிடையாது என அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவத்தில் திருநங்கைகளை சேர்க்கும் திட்டத்தை முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா கொண்டு வந்தார். இந்த திட்டத்தை பலரும் ஆதரித்தனர். ஆனால் அதிரடியாக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்ற பின்பு அமெரிக்க ராணுவத்தில் திருநங்கைகள் சேருவது வரும் ஜனவரி 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க ராணுவத்தில் திருநங்கைகள் சேர அனுமதி கிடையாது என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் ராணுவ நிபுணர்களுடன் ஆலோசித்த பிறகே அமெரிக்க ராணுவத்தில் திருநங்கைகள் பணிபுரிய அரசு அனுமதிக்காது என்பதை பரிந்துரைத்தேன் என்று தெரிவித்தார். மேலும் திருநங்கைகளால் ராணுவத்தில் ஏற்படும் அதிக அளவிலான மருத்துவ செலவுகள் மற்றும் பிழவுகள் இனி இருக்காது என்றும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபர் டிரம்பின் இந்த அறிவிப்பால் அமெரிக்க ராணுவத்தின் அனைத்து பிரிவுகளிலும் பணியாற்றும் சுமார் 13 லட்சம் திருநங்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.